ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போர்ட்டிக்கோல இருக்கிற ஃபிஷ் டேங்கை தாங்க கழுவ போகிறோம். கழுவி ரொம்ப நாள் ஆகுது. தண்ணி ரொம்ப டர்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இங்கே பாருங்கள், இந்த தொட்டிலாம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, செடிகள்லாம். இதில் இறங்குற தண்ணி அப்படியே கலர் வந்து உள்ளே வந்துடுது. நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த எல்லா செடியுமே தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வைக்க போகிறதில்ல, ஏன்னா மண் நிறைய இறங்குது இந்த செடியிலேருந்துலாம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது மேலே வைக்க அவாய்ட் பண்ணுவோம். எந்தெந்த செடியை மட்டும் நான் வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், தண்ணி எவ்வளோ கலராக இருக்குன்னு. ஒரு ஜக்கில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், ஒரு மாதிரி எப்படி களிமண் கலர் மாதிரி கலந்துருக்கு. ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வரானுங்க பாருங்கள் லைனாக. அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பக்கெட்டில் மாற்றிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிறதே கம்மி தாங்க. இது நம்ம சின்னதுலேருந்தே வளர்த்துட்ருக்கோம். நம்ம இந்த மாலிஸ்லாம் ப்ளஸ் கௌராவும் நான் வாங்கி போட்டிருக்கேன். இது ரெண்டும் பேருங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபீமேல், ஒன்று மேல். பார்த்தாவே தெரியுது, சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம வந்து சீக்கிரமாக இவனுங்களை செப்பரேட் பண்ணி ப்ரீடிங்க்கு விடணும். சரி, நம்மக்கிட்ட இருக்கிற மாலிஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருந்துச்சு. எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு இப்போ பிளாக் கலர், ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. டப்பா காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ மண் பாருங்கள். அடியில் ஃபுல்லாக மண் தான் இருக்குது. ஸோ மழை பெஞ்சி அப்படியே மண்ணோடு சேர்ந்து உள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே அப்படியே மண் தான் நிற்கிது. ஸோ அதனால தான் வந்து தண்ணி நமக்கு சீக்கிரமாகவே அழுக்காயிடுச்சு. பாருங்கள், மேலே எப்படி கரைஞ்சி வந்துருக்கு பாருங்கள் மண். ஸோ இந்த வாட்டி நம்ம செடி அவ்வளோ மேலே வைக்க போகிறதில்ல. ஒரு 2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கீழே வச்சிடலாம். இந்த கல் தாங்க நம்ம ஃபிஷ் டேங்க் போட போகிறோம். இதை நம்ம அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சால்ட்டும் போட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படி விட்டுருவோம். கொஞ்சமாக ஃபாக்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே போதும், ஃபுல்லாக பரவிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பிடிச்சி விட்டுடலாங்க வாட்டரில். தண்ணியும் 1/2 அன் ஹவர் அப்படி விட்டேன். ஸோ நல்லா பழகிருக்கும், டெம்பரேச்சரும் செட் ஆகிருக்கும். ஸோ லைனாக நான் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். எல்லாத்தையும் ஒரு வழியாக நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் 2-3 டேஸில் தண்ணியோட கலர் லைட்டாக ஷேட் அடிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். வெயிலில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.